வணக்கம் எல்லாருக்கும். சிவகாசிக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் பட்டாசு கடையில இருக்கேன். தீபாவளினாலே பட்டாசு தான். ஸோ எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பட்டாசுனா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த தடவ வந்து தீபாவளிய ஸ்ரீ மகாவிஷ்ணு கிராக்கர்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்படியே உங்களுக்கும் இந்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோன்றது நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் வந்து எப்படி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுன்ற விஷயமும் தெரியும். எந்தெந்த கிராக்கர்ஸ் எப்படி எப்படி ஃபங்ஷனிங் ஆகுதுன்றத வந்து நான் இந்த வீடியோ எண்ட்லயும் நான் போட போறேன். ஸோ இந்த லொகேஷன் வந்து சொல்லிருங்க. லொகேஷன் வந்து ஏரியா வந்து கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு ட்ரேடர்ஸ் ஆனைக்கோட்டத்துல பஸ் ஸ்டாப் ஓகே. ஆப்போசிட்ல நமக்கு ஆப்போசிட் பெட்ரோல் பெட்ரோல் பங்க் பங்க் ஆப்போசிட்ல இருக்குது. சரி காலேஜுக்கு பக்கத்துல அதை தாண்டி வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பக்கத்துலயேவும் நம்ம ஓரமா மண் ரோடு கொஞ்சம் ரேசா கீழே இறங்கும். இந்த லொகேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே லொகேஷனை லிங்க் எல்லாமே உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க அது வழியாவே நீங்க நம்மளுடைய லொகேஷனே இருக்குது. சரி மகாவிஷ்ணு ட்ரேடர்ஸ் நீங்க போட்டீங்கனாலே நம்ம சைட்டுக்கே வர்ற மாதிரி லொகேஷன் ஆன்லேயே இருக்கும் எனி டைம். ஓகே. நான் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அதுக்கும் மேல ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஒரு கிராக்கர்ஸா போய் என்னென்ன புதுசா வந்திருக்குன்றதையும் போய் பார்க்கலாம். ஓகே அண்ணா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரைக்கும் இருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு ஒரு பாக்ஸ்லயும்ன்றதை சொல்லிருங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. இது நமக்கு வந்து லோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து 22 ஐட்டத்து உள்ளது கிட் பாக்ஸ் உங்களுக்கு தரேன் நான். இன்னமும் 22, 32, 42, 54, அதே போல் ஹை ரேஞ்சில் 1850, 3200, 5200 வரைக்கும் நம்மகிட்ட கிட் பாக்ஸ் இருக்குண்ணா. நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்போம். நல்ல ப்ரைஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். சின்னது உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஆரம்பத்தை ஸ்டார்டிங்கு 270 ரூபா முதல் 5200 வரைக்கும் கிட் பாக்ஸ்கள் செய்து தரப்படும். கிஃப்ட் பாக்ஸ்லயே கிட் பாக்ஸ் ஐட்டமே இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகே, இதுதான் பாக்ஸ் 1. ஓகே, இது அதுக்கு அடுத்து உள்ள வருது 32வது ஐட்டம். இது 42 உள்ள கிட் பாக்ஸ், 42 ஐட்டம்ஸ். ஆமா, இது 54 ஐட்டம் கிட் பாக்ஸ். 54 ஐட்டம் கிட் பாக்ஸ். இந்த கிட் பாக்ஸ் பார்த்தோங்க. இப்போ அடுத்து வந்து பார்க்க போறது இந்த வருஷத்துக்கான புதிய வகையான நம்ம மகாவிஷ்ணு ட்ரேடர்ஸ்ல இருந்து அறிமுகப்படுத்துறோம். 2000 கிட் பாஸ், 3000 கிட் பாஸ், 5250. இந்த 2000 கிட் பாஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வான வேடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும். அடுத்து 3000 கிட் பாஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேன்சிகள் அதிகமாக இருக்கும். 5250 ரூபானா அதிகமான பேன்சி ரகங்கள் இருக்கும். இதுதான் இதோட வேறுபாடு. ஸோ ஓகேண்ணா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கா? ஆஃபர்ஸ் இருக்குது. இதுல வந்து ஒவ்வொரு கிட் பாக்ஸுக்கும் நம்ம ஆன்லைன்ல இப்போ ஒரு 15 நாளைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். எத்தனை பாக்ஸ் வாங்கினா எவ்வளவு ரெண்ட் ஃப்ரீ, ரேட் ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இந்த பெரிய பாக்ஸுக்கு வந்து 2000 பாக்ஸ் 2 பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க 2 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு 150 ரூபா லிஸ்ட் பண்ணி 2 பாக்ஸுக்கு 300 ரூபா லிஸ்ட் பண்ணிடுவோம். 4000 ரூபாய்க்கு 3700 ரூபா கொடுத்தா போதும். அடுத்தபடியாக 3000 6000 ரூபாய் கிட் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு 200 400 ரூபா கழிச்சுட்டு 5600 ரூபா கொடுத்தா போதும். 2 பாக்ஸ் எடுக்கணும், கம்பல்சரி 2 பாக்ஸ் எடுக்கணும். எடுத்தால் மட்டுமே இந்த ஆஃபர் உண்டு. அடுத்து வந்து கிட் பாக்ஸ் 5250 பாக்ஸுக்கு 2 பாக்ஸ் வாங்க வேண்டாம், ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கனாலுமே 4900 ரூபாய்க்கு நான் தர்றேன். அடுத்து என்ன ஐட்டம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெடி எல்லாமே நம்ம கடையில் உங்களுக்கு தரங்கள் எல்லாம் தெரியும். நம்ம முன்னுள்ள வாடிக்கையாளர்களை நம்மளுடைய வெடியோடைய தரம் அருமையாக உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ நம்மளை தொடர்பு கொண்டு இருக்காங்க. அது போக இப்போ இந்த வருடத்துக்கான புதுசாக வந்திருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சிங்கம் மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது சிங்கம், புலி, ஓனாய். இதுவுமே வந்து எல்லாருமே வந்து பவுண்டன் வந்து எல்லாருடையும் மேலே ஓடி தான் வைப்பாங்க. ஆனால் இதுக்கு அதனுடைய முன்னாடியே இருக்குது, முகத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா வாட்டர் மிலான். இது ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நாங்களும் வாட்டர் மிலான் எங்கள் கடையில் இருக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக அடுத்து புது ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 100 வாழை அந்த மாதிரி எல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதில் வந்து கிராக்கிலிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். இந்த இது வந்து கிராக்கிலிங் மாதிரி இருக்கும், 100 வாழா மாதிரி இருக்கும், ஆனால் கிராக்கிலிங்காக இருக்கும். ஆனால் 100 வாழா கிடையாது, பின்னலுக்கு நாள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க புது வகையாக. அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே நம்ம ஏற்கனவே வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ட்ரெயின் அதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் நமக்கு கண்டினியூஸாக இருக்குது. அதுபோக படாக் பீகாக்கு, அந்த மணி பேங்க்கு, அதுபோக அந்த இப்போ இன்னும் அதை விட மிக சிறப்பாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பீஸா கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று நம்ம பண்ணியிருக்காங்க.
இந்த இந்த வீடியோவும் உங்களுக்கு கடைசியில் நம்ம வீடியோக்கு பார்க்குற போது நீங்கள் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிராக்கிலிங்காகவும் நல்ல ஃபங்க்ஷனு, கையில் பட்டாலும் சுடாது செய்யாத மாதிரி இந்த கிராக்கிலிங் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பி ஐட்டங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து நம்ம பழைய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் தெரியும். ஆல்ரெடி அவங்க வந்து ரமேஷ் கிராக்கல்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தவிர வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. அதனால் அது ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பவுண்டா மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு நினைப்பீங்க? இது வேற ஒன்றும் கிடையாது. பவுண்டா கலரில் கிராக்கிலிங்கு சிவப்பு பச்சை இந்த மாதிரி இது வரும். அதனால தான் அவங்க பவுண்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த பவுண்டா கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வானவேடிக்கைக்கு போயிடலாம். 12 ஷாட்டு. அடுத்து பென்டா கலரில் தனித்தனியான ஒரு சிவப்பு பச்சை இந்த மாதிரி தனித்தனியான ஒரு 5 பீஸ் உள்ளது அதுவும் இருக்குது பென்டாங்கிறது. அதே மாதிரி நம்ம 30 ஷாட்டு போயிட்டிங்கன்னா 30 விதமாக கலரில் இருக்கும். 30னா 6 வகை கலரில் மஞ்சள், வெள்ளை, பச்சை, சிவப்பு இந்த மாதிரி வந்துடும். அது போக நம்ம வந்து வானவடிக்கை அந்த சோனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் மேலே வெடித்து ஒரு 7 இது மாதிரி சடன்னு நல்லா ஸ்டாராகவே நல்லா தெரிகிற மாதிரியும் நல்லா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனு. இதெல்லாம் நம்ம போட்டு மகிழ்றதுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதுவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெகு தூரத்தில் இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கு நல்ல மிக சிறப்பாக தெரியும். அதனால ரொம்ப ஹைட்டாகவும் போகும். அதனால் அந்த ஹைட்டாக போகிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வெடி போட்டிருக்கோங்கிறது இன்னும் ஒரு நிறைய பேத்துக்கு தெரிய வரும். அது போக இது டபுள் பால்னு கேட்டிங்கன்னா ஒரே தடவை 2 பால் வரும். அந்த 2 பால்ல 2 கலர் வரும். சிவப்பு ஒன்று, பச்சை ஒன்று. அட்டன் டயத்தில் தெரியும். அந்த அட்டன் டயத்தில் தெரியறதுல தூரமாக இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால அந்த ஐட்டங்கள் வந்து 2-in-1 இது வந்து 2 பால் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா இது நயக்கரா பால்ஸ், ரெட் ஜுவல்லரி நயக்கரா பால்ஸ் வந்து இந்த ரெட் ஜுவல்லரி நயக்கரா பால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை பெஞ்ச ஸ்டாரில் மழை பெஞ்ச மாதிரி சிவப்பு கலரில் வரும். அதனால இதை நீங்கள் வாங்குறது இந்த கம்பெனியில் உள்ளதை எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து 7 ஸ்டார். ஒரே இதில் வந்து 7 ஸ்டார் ஒரு வெடி வெடித்து 7 ஸ்டாராக பிரிஞ்சு நமக்கு வந்து சலசலன்னு ஒரு சவுண்டோட காட்சி கொடுக்கும். அதுதான் அதுக்கு பேர் இந்த 7 ஸ்டாருங்கிறது. அடுத்து இது மற்றது எல்லாமே சிவப்பு கலர், பச்சை கலரு, நம்ம எப்போ போல 3 இன்ச்சு நம்ம இந்த இதெல்லாம் அந்த ஆக்ட்ராக்டாக வந்துடும். 30 ஷாட்டு 60 ஷாட்டு ஓகே. அதுக்கடுத்து 10+8 10x10 பார்த்துருப்பீங்களாம் தெரியல. ஆனால் இந்த இடம் நம்ம கடையில் வந்து புதுசாக இதை வரவேற்றிருக்கோம். அந்த 10x10ங்கிறத ஒரு தடவை வெடிச்சு 10 கலரில் சிவப்புனா 10 சிவப்பாக தெரியும். ஒரு பச்சை கலர் வெடிச்சுன்னா 10 பச்சை கலரில் வெடிக்கும். அது மாதிரி 10 வெடிக்கும். அதனால இது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். இதை எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடின்னு கேட்டிங்கன்னா இந்த தீபாவளியில் சிறப்பு வெடின்னு கேட்டால் அதை சொல்லலாம். மேக்சிமம் தீபாவளின்னா ஒரு சந்தோஷம். அது ஒரு வெடி வெடித்தாலும் அது சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி வெடிக்கலாம். அதில் இதில் எல்லாம் மற்ற வகையில் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எல்லா வெடிகள் தான் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கதான். எல்லா ஃபங்க்ஷனு எல்லாமே ஃபவுண்டன் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து கலரு எல்லாமே ஃபங்க்ஷனு நல்லா வெகு சூப்பராக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம கடையில் எல்லா ஐட்டங்கள் பார்த்தீங்க, எல்லா ரகமான பட்டாசு வகைகள் பார்த்தீங்க. அது போக இந்த ரகங்கள் எல்லாமே வந்து நம்மகிட்ட தீபாவளி வரைக்குமே ஸ்டாக் இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள நம்ம வந்து நம்மளுடைய கடையோட பேன்சி ரகங்களில் சிலதை எடுத்து போட்டு பார்க்க போகிறோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்கள் பழைய வாடிக்கையாளர்களுக்கு எங்களோட தரம் நல்லா தெரியும். இது புதிய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த தரங்கள் தெரியறதுக்காக இது ஒரு பேன்சி ரகங்கள் நாங்கள் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பீட்சா வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல கடையில். இதை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது வெளியில் போய் பார்க்கலாம். தனித்தனியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கையிலே வச்சு வெடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெளியில் போய் இதோட ஃபங்க்ஷனிங் பார்க்கலாம். அப்படியே வாங்க. மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் ஜூம் வந்துக்கோ. கிரீன் கலரில் இந்த மாதிரி ஸ்பார்க்லிங்கோட வருது. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு 7 ஸ்டெப்பு அப்படின்னு போட்டிருக்கு. மொத்தம் 7 தடவை வெடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. லேட்டாக 5 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுட்டியா? வா ஓடியா. நைன்டி வாலா. ஆமாம், 90 வாலால 90 வாட்ஸ்.
ஓகே, இந்த தர்பூசணி பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். தர்பூசணி அங்கே வெளியில் போய் பார்த்து வச்சுப்போம். தர்பூசணி எவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து சூப்பராக இருக்கு. லாஸ்ட் ஒன் சூப்பர். இப்போ வந்து 4 அடி ஷார்ட்டை வந்து ட்விங்க்லிங் ஸ்டார் இது வந்து இந்த மண்ணுக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா பாதி புதைச்சி இதை பற்ற வச்சுருவோம். ஸோ அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை இப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம். இது பற்றி எரிஞ்சு அந்த சைடு அப்படியே வரணும். எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக எரிஞ்சதுன்னா இது ஒரு குவாலிட்டியான ஷாட்டை. இந்த சைடில் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு தண்டவாளத்தை தாண்டிச்சு. அது கட்டாக ஒவ்வொரு நேரம் தாண்டி வர ஆமாம். ஸோ ஒரு இடத்தையும் அழகாக அது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகாமல் அழகாக அது பற்றி எரிஞ்சு ஃபுல்லாகவே இதுவாகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது அணைஞ்சு போச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கிறதா நினைக்கலாமா? என்ன குவாலிட்டி கம்ப்ளீட்டாக அது நல்லாவே கெமிக்கலே மட்டமானது. போன முறை இதேமாதிரி வந்தப்போ நம்ம சுறுசுறுப்பு கம்பியை வந்து தண்ணிக்குள்ளே விட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அது மாதிரி இந்த தடவை இது ஒரு டெஸ்டிங். பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே வந்துடுச்சு. திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் மகாவிஷ்ணு கிராக்கர்ஸ். இப்போ பட்டாசு வெடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்து மிக சிறப்பாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதுவும் நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சதை நீங்கள் எங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. தீபாவளி வாழ்த்துக்களுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ட்ரேடர்ஸின் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாடிக்கையாளர்களின் தேவையே எங்களுடைய சேவைகள். வணக்கம்.